சக்தி சொல்றாங்க, நியூ இயர் வருதுல பாட்டி, அதுக்காண்டி எல்லாருக்கும் Dress வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்க பாட்டி, இந்தாங்கக்கா. தேனு சொல்றாங்க தேங்க்ஸ்னு. உங்களுக்காண்டியும் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். பரஞ்சோதி அந்த புடவைய வாங்கிக்கிறாங்க. தனியா போய் சொல்றாங்க, எந்த கலர் எனக்கு பிடிக்குமோ அந்த கலரை சக்தி வாங்கிட்டு வந்திருக்கா எனக்காண்டி. வச்சு பாக்குறாங்க அந்த புடவைய. சிவபதி இத பாத்துடுறாங்க. ஜோதி, இந்த சேலைய சக்தி மூஞ்சிலேயே விட்டு எறிஞ்சிட்டு வா போ. சக்தி ரூமுக்கு பரஞ்சோதி வர்றாங்க. சக்தி வாங்க தன்னு கூப்பிடுறாங்க. பரஞ்சோதி சொல்றாங்க, உங்க மாமாவுக்கு இந்த புடவை பிடிக்கல, அதனால எனக்கு வேண்டாம் சக்தின்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க கோவமா. சக்தி சொல்றாங்க எல்லாரும் முன்னாடியும், எல்லாரும் நான் வாங்கி கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டீங்க, ஆனா அத்தை தான் கட்டல. ரொம்ப ஃபீலிங்கா சொல்றாங்க சக்தி. அப்ப பரஞ்சோதி குடிக்க வேண்டிய பாலை தடுமாறி அவங்க சேலையிலேயே ஊத்திக்கிறாங்க. ஊத்திக்கிட்டு நேரா ரூமுக்கு போறாங்க. சக்தி வாங்கின புடவைய கட்டிக்கிறாங்க. மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, எப்படியோ சக்தி வாங்கின புடவைய நம்ம நியூ இயருக்கு கட்டிட்டோம். சக்தி கதவுக்கு வெளியே இருந்து பாக்குறாங்க. சக்தி சொல்றாங்க, பாயாசம் எடுத்துக்கோங்க அத்தை. பாட்டி சொல்றாங்க, இவ்வளவு நாள் நீ கட்டின புடவையிலேயே இன்னைக்கு தான் ரொம்ப லட்சணமா இருக்க ஜோதி. இத கேட்ட உடனே பரஞ்சோதி சிரிக்கிறாங்க. சக்தியும் சிரிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.